எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய். எனக்கு லாஸ்ட் வீடியோல வந்து பிரெக்னன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 1 மந்த் என்னோட ஜேர்னியை போட்டிருந்தேன். இந்த வீடியோல பிரெக்னன்சி சிம்டம்ஸ் பத்தி பார்க்கலாம். என்கிட்ட ஒரு 4-5 பேர் இந்த பேபியோட சிம்டம்ஸ் சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. உண்மையா சொல்லணும்னா ஒரு சிம்டம்ஸுமே இல்லை, அதுதான் உண்மை. எனக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு சிம்டம்ஸ் இருக்கு, ஆனா அது இப்போதான் இருக்கு, ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே இல்லை. அதனால நம்ம வந்து என்ன பண்றோம்னா லோச்சனோட சிம்டம்ஸ் ஓடிடலாம். என்னோட ஃபர்ஸ்ட் பையனோட சிம்டம்ஸ் பார்க்கலாம். எனக்கு வந்து லாஸ்ட் பீரியட் டேட் வந்து June 25th. எனக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் தான். July 25th நான் அகைன் பீரியட்ஸ் ஆகணும். நான் வந்து 26 செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு 25th ஈவினிங் வந்து ப்ரெக்னன்சி கிட் வாங்குறதுக்கு வந்து என் ஃப்ரெண்டும் நானும் வந்து வாங்க போனோம். வாங்கிட்டு கோயில்ல போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு July 26th மார்னிங்லாம் செக் பண்ணேன், பாசிட்டிவ்னு வந்துருச்சு. தென் அப்போவே வந்து அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ராவடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆகி 3 months என்னமோ தான் அப்போ. ஸோ அதனால தாலி பிரிச்சு போக்குறது தான் இருக்கனால என் அத்தை வந்து அதை பண்ணிட்டு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு, பெருசா கண்டுக்கல. சிக்கன் சாப்பிட்றது வெளியே போறது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இருந்த ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸே பிரெஸ்ட் பெயின் தான். ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ற முன்னாடில இருந்தே இருந்துச்சு, ரொம்ப பெயின். அண்ட் வந்து எனக்கு அப்ப தெரியாது இதுதான் வந்து இது ஒரு சிம்டம்ஸ்னு கூட எனக்கு தெரியாது, பெயின் இவ்வளோ இருக்குங்கிறது. அப்பாட்டுக்கு நார்மலா கண்டுக்காம விட்டுட்டேன். தென் வந்து நல்லா தூங்குவேன், எழவே மாட்டேன், சாப்பிட மட்டும்தான் ரூம் விட்டு வருவேன், சாப்பிடுவேன், அகைன் போய் படுத்துக்குவேன். போன் கூட அவ்வளோக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், நல்லா தூங்கி 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 எந்திரிப்பேன். இது மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 3 months வரைக்குமே. தென் வந்து ஹாஸ்பிட்டல் அந்த போலிக் டேப்லெட் எல்லாம் கொடுத்த வாட்டி அப்பப்போ வாமிட்டிங் மட்டும் இருக்கும். வீட்டுல ஒய்ஃப் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கப்போ வாமிட் எடுத்தாங்கன்னா ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க, உடனே கூப்பிட்டு போய் தலை பிடிக்கிறது, கிளீன் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப நான் வாமிட் பண்ணா கூட கண்டுக்கவே மாட்டாங்க. ஐயோ வாயா அப்படின்னாதான் வருவாங்களே. அந்த மாதிரிதான், அந்த மாதிரி இருக்கும். ஜாலியா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு 10-15 வாட்டி தான் மொத்தமாவே வாந்தி எடுத்திருப்பேன். நெஞ்செரிச்சல் இருந்துச்சு கொஞ்சமா. அண்ட் வந்து அந்த பிரெக்னன்சில வந்து நல்ல பசி எடுத்துச்சு. எனக்கு இப்போ வந்து சுத்தமாவே பசிலாம் இல்லை, நானா சாப்பிட்டாதான். பட் அந்த டைம்ல நல்லா போட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், நானே போட்டு போட்டுலாம் சாப்பிடுவேன். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸ்வீட்னா நார்மலாவே நான் நிறைய சாப்பிடுவேன். பட் லோச்சன் வயிற்றுல இருந்தப்போ ஸ்வீட்டே நான் அவ்வளோக்கா தொடவே இல்லை. இந்த காரப்பொரி, மிளகாத்தூள், உப்பு போட்டு கொய்யாக்காய், மாங்காய், இலந்த வடை இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸ்வீட் கிரேவிங்ஸ் எல்லாம் சுத்தமாவே இல்லை. ஃபேஸ் வந்து க்ளோவா இருந்துச்சு. என் அம்மா வீட்டு சைட்ல ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க மூஞ்சி பளிச்சுன்னு இருக்கு அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப இருந்துச்சு என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில. அதே போல லெஃப்ட் சைட்ல தான் தூங்குவேனே, அதுதான் கம்ஃபர்டபுளாவும் இருந்துச்சு. லெஃப்ட் சைட்ல தூங்குனா பையன்னு சொல்லுவாங்கல்ல, நான் லெஃப்ட் சைட்ல தான் தூங்குவேனே. அண்ட் என்னோட பேபி ஹார்ட் பீட்டுமே வந்துட்டு 144 140 அந்த மாதிரிதான் இருந்துச்சு லாஸ்ட் வரைக்குமே. பிளேசண்டா பொசிஷனும் வந்து போஸ்டீரியர் தான். எல்லாரும் சொல்லுவாங்க போஸ்டீரியர் பிளேசண்டானா பாய் பேபி தான் பிறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பொசிஷன் வச்சு கண்டுபிடிக்க முடியாதான், பட் இருந்தாலுமே எனக்கு வந்து பாய் பேபி அந்த போஸ்டீரியர் பிளேசண்டா தான் இருந்துச்சு. எனக்கு 4th month வயிறு தெரிய ஆரம்பிச்சிச்சு, பட் குட்டியா தான் இருந்துச்சு. சரி ஓகே, எந்த பேபியா இருந்தானே ஹெல்த்தியா பிறந்தா அதுவே ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் பேபிக்காக ட்ரை பண்றப்போ எந்த குழந்தை பிறந்தாலும் ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிரெக்னன்சி ஜெர்னியை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. திரும்பவும் வந்துட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் கிடைக்காது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பிரெக்னெண்டா இருக்க எல்லாருக்கும் ஹெல்த்தியான பேபி பிறக்கணும்னு அந்த பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்களுக்கு சீக்கிரமா குட் நியூஸ் வரணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ டாட்டா, எல்லாருக்கும் பாய் பாய். அதுக்கும் முன்னாடி என்னோட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.